மகர ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். மகர ராசி சித்திரை மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம், அதாவது விசுவாவசு வருடம் முடிந்து பராபவ வருடம், தமிழ் வருடம் பராபவ வருடத்துடைய முதல் மாதம் சித்திரை மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் மேஷ ராசியில உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் சித்திரை மாதம். சித்திரை மாதம் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அட்சய திருதியை. அட்சய திருதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த ஒரு செயல் செஞ்சாலும், எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் அது பல மடங்கு பெருகும் வளரும் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, ஜோதிடத்துல உடல் காரகன் சந்திரன், உயிர் காரகன் சூரியன், 2 ராஜகிரகமும் உச்சமா செஞ்சிருக்கக்கூடிய காலம் வளர்பிறை திருதியை. அப்ப பாத்தீங்கன்னா இந்த சூரியன் மேஷத்துல உச்சம், சந்திரன் ரிஷபத்துல உச்சம். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ராஜகிரகம் உச்சமா இருக்கக்கூடிய காலத்துல எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது பல மடங்கு வளரும், உயரும், பெருகும். அப்படிங்கிறதுனால தங்கம் மட்டும் வாங்குறது இல்லை. அன்னைக்கு புது கணக்கு தொடங்கலாம், புது தொழில் தொடங்கலாம், புது முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம் அட்சய திருதியை அன்று. அதாவது சித்திரை மாதம் 7ஆம் நாள். சித்திரை மாதம் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நரசிம்மர் ஜெயந்தி. விரதம் இருந்து நரசிம்மருக்கு நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. இன்றைய காலகட்டத்தில் நரசிம்மர் வழிபாடு மிக முக்கியமான வழிபாடாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் படிச்சுட்டு நல்லவங்க கெட்டவங்க பார்க்காம அங்கங்கேயும் இந்த பிளாக் மேஜிக்கான வேலைகளை செய்கிறாங்க. அதிலிருந்து அதாவது எதிர்மறை சக்திகள், பிளாக் மேஜிக்ல இருந்தும் எதிர்மறை சக்திகள், பேய் பிசாசு செய்வனை, இந்த மாதிரியான எந்த ஒரு எதிர்மறை சக்திகளிலிருந்தும் காக்கக்கூடிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மர். அப்போ நரசிம்மர் வழிபாடு என்பது மிக முக்கியமான வழிபாடு. விரதம் இருந்து அன்றைய தினம் நரசிம்மருக்கு வழிபாடு செய்ய வேண்டும். சித்திரை மாதம் 17ஆம் நாள் நரசிம்மர் ஜெயந்தி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 18ஆம் நாள் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆலயங்களிலும் விசேஷம் இருக்கும். அவங்கவுங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய கோயிலில் வழிபாடு செய்யலாம், குலதெய்வ வழிபாடு செய்யலாம். சித்திரகுப்த பூஜை, அதாவது பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய பாவ புண்ணிய கணக்கை எழுதி யமன்கிட்ட கொடுக்கக்கூடிய சித்திரகுப்தனுக்கு பூஜை செய்யக்கூடிய நாள் சித்ரா பௌர்ணமி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் 22ஆம் தேதியிலிருந்து அக்னி நட்சத்திர காலம். அக்னி நட்சத்திர காலத்தில் வீடு நிலம் சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. அதாவது கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது, அதே மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணுறது, வீடு மனகொள்றது, இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடாது. நிலம் சுத்தப்படுத்துறது, மரம் வெட்டுறது, அந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிலம் சம்பந்தமாக ஒரு அடப்படைக்கிறது, இந்த மாதிரியான எந்த வேலைகளும் செய்யக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சித்திரை மாதத்தில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானம் 4ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல 28ஆம் தேதி வரை உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து செஞ்சிருக்கிறார். அதாவது வெற்றி கிரகம் செவ்வாய். வெற்றி ஸ்தானம் 3ஆம் இடம். 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதரம், ஒப்பந்தம், கையெழுத்து சொல்லக்கூடிய இடம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறாருன்னா ஒரு தைரியம் பிறக்கும். எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம், வீரியம் கிடைக்கும். இளைய சகோதர வழி நன்மைகள் ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா வெற்றி, எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதில் வெற்றி கிடைக்கும். 4ஆம் இடத்து அதிபதி 3ல் இருக்காருன்னா நிலம் இட சம்பந்தமாக பத்திரப்பதிவு 3ஆம் இடம். அதனால நில இட சம்பந்தமாக வாங்கிறது, விற்கிறது, இந்த மாதிரி பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அமைப்பு, அது சம்பந்தமான ஒப்பந்தம் நடக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடத்து அதிபதி 3ல் இருக்காருன்னா நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் மூலமாக ஆதாயம், நன்மை, மூத்த சகோதர வழி உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நன்மைகளை செய்யும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம். புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 6ஆம் தேதி வரை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் இந்த மாதம். அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி சுக்கிரன் 5க்கும் 10க்கும் உடையவர். 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறாருங்கிறதுனால இந்த மாதம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும். பொதுவாகவே கடந்த 7.5 வருஷமா 7.5 சனி, அதை விட மழை விட்டு வானம் விடாத மாதிரி குரு 6ஆம் இடத்துல. ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் தான் குரு 7ஆம் இடத்துக்கு உச்சமாகி உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அப்போ அதுக்கான அதாவது அடுத்த மாதம் வைகாசி மாதம் குரு பயிற்சி. அடுத்த மாதத்துலேருந்து மகர ராசிக்காரர்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். அதோடைய முன்னோட்டம் தான் இந்த மாதம் சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்துலேருந்தே அதுக்கான ஒரு
ஒளி விளக்கு தெரியுது, தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய மாதம். ஏன்னா சுக்கிரன் 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று சஞ்சரிக்க போகிறார். உங்களுக்கு யோகாதிபதி. அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பிறப்பு இருக்கும், கரு உண்டாகக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி அரசியல்ல வெற்றி, பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு 10ஆம் அதிபதி அவர். இந்த மாதிரியான ராஜயோக பலன்கள் ஏற்படும். மகாலட்சுமி யோகமாக செயல்படும் இந்த மாதம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடம், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல நீச்சமாகி சஞ்சரிக்கிறார் 17ஆம் தேதி வரை. அதாவது பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 3ல சஞ்சரிக்கிறார்னா இளைய சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், அவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். 9ஆம் அதிபதி 3ல சஞ்சரிக்கிறார்னா தொலைதூர சம்பந்தம், அதாவது வெளிநாடு சம்பந்தமா பாஸ்போர்ட் கிடைக்கிறது, விசா கிடைக்கிறது, அதே மாதிரி வெளிநாட்டிற்கு தொழில் சம்பந்தமாக, வேலை சம்பந்தமாக, கல்விக்காகவோ செல்லக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி வெளிநாட்டு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும், ஒப்பந்தம், அது சம்பந்தமான ஒப்பந்தம், கையெழுத்து, டாக்குமெண்ட் ரெடியாகக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். இது ஒரு சிறப்பான நிலை. 6ஆம் இடத்து அதிபதி 4ல சஞ்சரிக்கிறார். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். வண்டி வாகனங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும். நில இட சம்பந்தமான பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 9ஆம் அதிபதி 4ல சஞ்சரிக்கிறார்னா உங்களுக்கு நில இட சம்பந்தமான யோகம், புது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, புதிதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் யோகமான காலம். வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகமான காலம். புதுசாக பழைய வாகனத்தை போட்டுட்டு புது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான நன்மையான பலன்கள் அதிக அளவு ஏற்படும் 17ஆம் தேதிக்கு அப்புறம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன் 4ஆம் இடத்துல உச்சமாக செஞ்சிருக்கிறார். பொதுவாக அஷ்டமாதிபதி வலுப்படக்கூடாது அப்படிங்கிறதான் ஜோதிடம் சொல்கிறது. 4ஆம் இடத்துல வலுவடைகிறார் அப்படின்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அவர்களுக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் பாதிப்பு கவனமாக இருக்க வேண்டும். முதுகெலும்பு பாதிப்பு அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்கள் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நில இட சம்பந்தமான இடப்பாட்டில் கவனமாக இருக்கணும். பொய் தகராறு வர்றது, இட தகராறு வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக சிவபெருமானுடைய வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த மாதம் செய்ய வேண்டும். சுக்கிரன் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 5ஆம் அதிபதி 5ல் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறதுனால ஒரு இன்பமான மனநிலை, இன்பமான சூழ்நிலை, சுற்றுலா சேரக்கூடிய அமைப்பு, ஒரு மன மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதமாக, அடுத்த மாதம் குரு பெயர்ச்சிக்கு பிறகு வரக்கூடிய யோகத்தை இந்த மாதத்திலிருந்து அனுபவிக்கக்கூடிய மாதமாக சித்திரை மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.